नमस्तेऽस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय. பூமி தானத்தை பற்றி ஒரு கதை சொல்கிறேன். முந்தி ஒரு காலத்தில் சித்திராதன்னு ஒரு மன்னன் இருந்தார். அவர் 7 தீவுகளுக்கும் அரசனாக இருந்தார். எல்லா சுகங்களையும் அனுபவிச்சார். ஒரு சமயம் திவ்யமான ரதத்தில் ஏறி ஸ்வர்கலோகத்தை அடைஞ்சார். இந்திரனை போரில் ஜெயிச்சார். அங்கேயும் ஆட்சி பண்ணார். 3 லோகங்களுக்கும் அதிபதியாக இருந்தார். தனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையும் செல்வமும் எப்படி உண்டாச்சுன்னு ஒரு நாள் ஆச்சரியத்தோடு யோசிச்சார். அவருக்கு 6000 மகன்களும் இருந்தது. சிறந்த வாகனங்களை வச்சிருந்தார். குடிமக்களுக்கு உதவியா இருந்தார். அவர் நாட்டில் அகால மரணம் முதலானது இல்லை. நீதியோட அரசாட்சி பண்ணார். அவருக்கு ஒரு அழகான மனைவி இருந்தாங்க. ஒரு நாள் அந்த மன்னன் இவ்வளவு பெரும் செல்வத்தை அடுத்த ஜென்மத்திலையும் அடைய என்ன வழின்னு யோசிச்சார். அறங்களை எல்லாம் நல்லா தெரிஞ்ச வசிஷ்ட முனிவர் கிட்ட போனார். அவரை கும்பிட்டு, தவ ஞானியே, உங்க அருளால நான் அளவற்ற செல்வத்தை அனுபவிக்கிறேன். எனக்கு ஒரு அழகான மனைவியும் இருக்காங்க. அதோட தானம் செய்யற வல்லமையும் அதுக்குண்டான செல்வமும் இருக்கு. எல்லாருக்கும் அன்னதானமும் நீராகார தானமும் செஞ்சிட்டு இருக்கேன். 1000 யானைகளோட வலிமையும் பகைவர்கள் இல்லாத நிலையும் நல்ல புத்திரர்கள், உத்தமமான பணியாட்கள், ஆசைகள் இல்லாத குடிமக்கள், தர்ம முறைப்படி அரசாள்ற ஆற்றல் முதலானது எல்லாத்தையும் அடைஞ்சிருக்கேன். நான் எதெல்லாம் விரும்புகிறேனோ அதெல்லாம் எந்த தடையும் இல்லாமல் உடனே கைகூடும். இதெல்லாம் நான் முற்பிறவிகளில் செஞ்ச தர்மத்தால் உண்டானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் நான் செஞ்ச புண்ணிய காரியம் என்னன்னு எனக்கு விளக்கி சொல்லணும்னு கேட்டார். வசிஷ்ட முனிவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்ல ஆரம்பிச்சார். அரசனே, நீ போன ஜென்மத்துல அவந்திங்கிற நகரத்துல ஒரு தாழ்ந்த குலத்துல பிறந்த. அந்த நகரத்து மன்னன் தர்மபாலன் நல்ல தர்மம் செய்யக்கூடியவர். இருந்தாலும் நீ அவர்கிட்ட எந்த தர்மத்தையும் வாங்கல. நீ பிறந்த குலத்தோட இயற்கைப்படியே நீ வாழ்ந்த. ஒரு சமயம் பல வருஷங்கள் மழை இல்லாம அங்க பஞ்சம் உண்டாச்சு. அதனால உனக்கு சாப்பாடு எதுவும் கிடைக்காம காட்டுக்கு போன. அந்த காட்டுல கிழங்குகளை சாப்பிட்டு இருக்கிற பெரியவங்க நிறைய பேர் இருந்தாங்க. பஞ்சத்தினால நிறைய பேர் அந்த காட்டுக்கு வந்ததுனால அங்கேயும் சாப்பிட எதுவும் இல்லாம கஷ்டம் உண்டாச்சு. அப்போ நீ உன் மனைவியோட மரங்களை எரிச்சு அந்த கறியை வித்து காலம் கழிச்ச. ஒரு சமயம் ஒரு கட்டு விறக தலையில சுமந்தபடி அந்த நகரத்து வீதிகள்ல விற்கிறதுக்காக போனேன். எல்லா இடமும் சுத்தியும் விறகு விலை போகல. அது மாசி மாச பௌர்ணமி திதி அன்னைக்கு சந்திர கிரகணமும் இருந்தது. அதனால அந்த நகரத்துல இருந்த வேதியர்கள் சில பேர் ஒரு வைசியன் வீட்டில் ஹோமம் நடத்திட்டு இருந்தாங்க. நீ தலையில விறகு கட்டோட உன் மனைவியோட அங்க போய் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த. நீ கொண்டு போன விறக அந்த ஹோம குண்டத்துல போட்டு அந்த அந்தணர்களோட குளிர போக்கி அங்கேயே இருந்த. அந்த ஹோமத்தை நடத்தின வைசியன் செல்வந்தன் அந்த அந்தணர்களுக்கு பூமி தானம் செஞ்சார். அதை பார்த்த நீ, ஐயோ, இது நல்ல உத்தமமான புண்ணிய காலம் ஆச்சே, இந்த சமயத்தில் வேதியர்களுக்கு இப்படி தானம் கொடுக்க நம்ம கிட்ட ஒன்றும் இல்லையேன்னு வருத்தப்பட்ட. நான் ஏழை, அதனால மானசீகமாக தானம் செய்கிறேன்னு உன் மேலே நீயே இறக்கப்பட்டு கற்பனையில் தானம் செஞ்ச. அதனால உனக்கு இந்த பிறவியில் எல்லா சுக போகங்களும் உண்டாயிருக்கு. அதனால நீ இப்போ பூமி தானம் செஞ்சிட்டு. பூமி தானம் செஞ்சா தேவர்களுக்கும் எட்டாத பதவியை அடைவ. உன் முற்பிறவி கதையை முழுசா நான் சொல்ல நீ கேட்ட இல்லையா? அரசனே, பூமி தானம் செஞ்சா நீ எப்பவும் சொர்க்கத்துல இருப்ப. அந்த தானத்தை செஞ்சிட்டுரு. பூமி தானம் செய்யறவங்களை பார்த்து நம்மளும் செய்யணும்னு மனசுல நினைச்சவங்களே சிறந்த பதவி அடைகிறாங்கன்னா பூமி தானம் செய்யறவங்க அடையிற பாக்கியத்தை சொல்ல முடியுமா?